அந்த காலகட்டத்தை தாண்டி இப்போது நான் வாழக்கூடிய இந்த காலகட்டத்தில் நான் மௌத் ஆகுறேனே, நான் நன்மை அதிகமா செஞ்சிருக்கிறேனா பாவங்கள் அதிகமா செஞ்சிருக்கிறேனான்னு தெரியலையே, அல்லாஹ் கிட்ட நான் தப்பிப்பேனா இல்லையா என்று கவலைப்படுறாரு. அப்ப இதுதான் சஹாபாக்களுடைய கவலையை பாருங்க, இயக்கத்தை பாருங்க. என்னைக்கா நம்ம இப்படி யோசிச்சிருக்கிறோமா? தௌஹீதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம், தௌஹீதுக்கு பின்னாடி நம்ம எப்படி மாறணும், அமல்கள் எல்லாம் தௌஹீது ஏற்றுக்கொண்ட நேரத்தில் என்கிட்ட எப்படி இருந்துச்சு, தௌஹீதை ஏற்று 10-20 வருஷமா நான் இருக்கிறேனே, அமல்கள் எல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் சீராக இருக்குதா, இப்போது நான் மௌத் ஆகிட்டா நான் சொர்க்கத்துக்கு போவேனா நரகத்துக்கு போவேனா என்ற கவலை நமக்கு யாராவது வந்திருந்தா ரசூல்லா உருவாக்கின அந்த தோழர்களுக்கு எப்படி அந்த இஹ்லாஸ் இருந்ததோ, இரையச்சம் இருந்ததோ, அப்படி இருக்குன்னு அர்த்தம். நமக்கு இருக்குன்னு அர்த்தம். அந்த கவலை வரலன்னு வைங்க, இன்னும் பக்குவப்பட வேண்டும், பண்பட வேண்டும், இந்த மார்க்கத்தை சரியாக படிக்க வேண்டும், அல்லாஹ்வை அதிகமாக பயப்பட வேண்டும், இந்த உலக மோகத்தை விட்டு விலக வேண்டும், மறுமையை எதிர்பார்க்க வேண்டும் என்பதற்கு இதெல்லாம் சான்றாக இருக்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்கும் பெருமரியாதைக்கும் உரிய பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் மீது கடமையாக ஆக்கியிருக்கின்ற இந்த ஜும்மா என்ற கடமையை நிறைவேற்றுவதற்காக மார்க்க ரீதியாக சொல்லப்படக்கூடிய இந்த கருத்துக்களை கேட்டு எதை கேட்டோமோ அதை நம் வாழ்வில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற உயரிய எண்ணத்தோடு நாம் எல்லாம் இங்கே ஒன்று கொள்ளிருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே உமா அர்சல்நாக்க இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், அகிலத்தாருக்கு உம்மை நாம் அருட்கொடையாகவே தவிர அனுப்பவில்லை, அருட்கொடையாகவே அனுப்பியதாக குறிப்பிடுகிறார். இன்னொரு வசனத்திலே லக்கது கானலக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹசனா, இந்த நபியிடத்தில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்றும் அல்லாஹ் குறிப்பிடுகிறார். இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி, நீங்கள் அல்லாஹ்வை விரும்புவது உண்மை என்றால் என்னை பின்பற்றுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கூறுமாறு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். நபியே நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் அல்லாஹ்வை விரும்புவது உண்மை என்றால் என்னை பின்பற்றுங்கள் என்று நபியே நீங்கள் மக்களிடத்தில் கூறுங்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். இன்னும் ஒரு படி மேலாக அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், இந்த நபி மூமின்களுக்கு தங்களுடைய உயிரை விட மேலானவராக இருக்கிறார் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். அப்போ அப்பேற்பட்ட இடத்தில் இருக்கக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஒரு ஸலவாத்தை கற்றுத் தருகிறார்கள். அல்லாஹ் கூட திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா. அல்லாஹ் இந்த நபி மீது அருள் புரிகிறான். இந்த மலக்குமார்கள் இருக்கிறாங்களே, வானவர்கள், அவர்கள் இந்த நபிக்காக அருளை வேண்டுகிறார்கள். ஈமான் கொண்ட மக்களே, நீங்க இந்த நபியின் மீது சலாமும் சொல்லுங்கள், ஸலவாத்தும் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். அப்போ இந்த ஸலவாத்தை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தருகிறார்கள். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வஅலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வஅலா ஆலி இப்ராஹிம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹிம் வஅலா ஆலி இப்ராஹிம இன்னக ஹமீதும் மஜீத். இதுதான் ஸலவாத்தாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தருகிறார்கள். அல்லாஹ் ஸலவாத்து வானவர்கள் கேட்பதாகவும் தான் அருள் புரிவதாகவும், ஈமான் கொண்டவர்களே நீங்க இந்த நபியின் மேல சலாமும் கூறுங்கள், ஸலவாத்தும் கூறுங்கள் என்று குறிப்பிடுகிறான். அல்லாஹ் கட்டளை இடுகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸலவாத்தும் கற்றுத் தருகிறார்கள். இந்த ஸலவாத்தில் வரக்கூடிய வாசகம் என்ன? இறைவா, நீ இப்ராஹிம் நபி மீது எவ்வாறு அருள் புரிந்தாயோ, இப்ராஹிம் நபியுடைய குடும்பத்தார் மீது நீ எவ்வாறு அருள் புரிந்தாயோ, அதே போல அருளை முகமது நபி மீதும் முகமது நபியுடைய குடும்பத்தார் மீதும் கொடுப்பாயாக, பொழிவாயாக என்று அதனுடைய பொருள். அதே மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது நீ எவ்வாறு பாக்கியத்தை பொழிந்தாயோ, அதே போன்ற பாக்கியத்தை முகமது நபி மீதும் முகமது நபியுடைய குடும்பத்தார் மீதும் பொழிவாயாக என்று இந்த துவாவை கேட்குமாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தருகிறார்கள். இதுதான் ஸலவாத்தாக சொல்கிறார்கள். ஆக இதில் உள்ள விஷயம் என்ன? அதாவது ஒரு மேல்நிலையில் இருக்கக்கூடிய ஒருவரை பற்றியும் அவர் எவ்வாறு அருள் செய்யப்பட்டிருக்கிறார் என்ற விவரத்தையும், அதே போன்ற அருளை கேட்குமாறு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டுதலையும் கொடுக்கிறாங்க. அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மிகச்சிறந்த ஒரு அருள் செய்யப்பட்ட ஒரு இடத்தில் இருக்கிறார். அவருடைய அருளை எனக்கு நீங்க வேண்டுங்க. அவருக்கு நிறைய பாக்கியங்களை எல்லாம் செய்திருக்கிறான், அந்த பாக்கியங்களை எனக்கு நீங்க வேண்டுங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய அருளை
தன்னை விட மேன்மையாக யார் பெற்றிருக்கிறாரோ, அல்லாஹ்வுடைய பாக்கியத்தை தன்னை விட மேல்நிலையில் யார் பெற்றிருக்கிறாரோ அந்த பாக்கியத்தையும் அருளையும் வேண்டுமாறு சொல்கிறார்கள், நமக்கு வழிகாட்டுதலை கொடுக்கிறாங்க. இந்த ஸலவாத்து என்ற இந்த விஷயம் மட்டுமா என்றால், ஸலவாத்துக்கு பிறகு சொல்லப்படக்கூடிய துஆவுலையும் ரசூலுல்லாஹ்வுடைய இதே ஆதங்கம், இதே இயக்கம், இதே அவர்களுடைய மறுமை சார்ந்த தேவைகளை அவங்க எதிர்பார்க்கிறத நீங்க பார்க்கலாம். சஹீஹ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அதாவது நீங்க பாங்கு ஒருத்தர் சொல்கிறார், முஅத்தின் பாங்கு சொல்லும் பொழுது அவர் சொல்வதை போல நீங்க திருப்பி சொல்லுங்க. அவர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் சொன்னா நம்ம அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் சொல்றது, பாங்கு சொல்ற அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னா அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ், இந்த மாதிரி பதில் சொல்லுங்க. அதுக்கு பிறகு என் மேல நீங்க ஒரு முறை ஸலவாத் சொல்லுங்க. மன் ஸல்லு அலைய ஃபஇன்னஹு மன் ஸல்லா அலைய ஸலாத்தன் ஸல்லல்லாஹு அலைஹி அஷ்ரா. என் மீது நீங்க ஒரு முறை ஸலவாத் கூறினால் அல்லாஹ் 10 முறை அருள் புரிகிறான் என்று குறிப்பிடுகிறார்கள். இதை சொல்லிட்டு சொல்றாங்க பாருங்க, சும்ம ஸலுல்லாஹ லி அல் வசீலா, பிறகு எனக்காக நீங்க அல்லாஹ்விடத்துல வசீலா என்ற ஒரு பதவியை கேளுங்கள். ஃபஇன்னஹா மன்சிலத்துன் ஃபில் ஜன்னah, அது சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பதவியாகும், உயர் பதவியாகும். லா தம்பகி இல்லா லி அப்தின் மின் இபாதில்லாஹ், அல்லாஹ்வுடைய அடியார்கள்ல ஒருத்தருக்கு தான் அந்த பதவியை அல்லாஹ் கொடுப்பான். பாங்குக்கு பிறகு நீங்க என் மேல ஸலவாத் சொல்லுங்க, ஸலவாத்துக்கு பிறகு வசீலா என்ற ஒரு பதவியை நீங்க கேளுங்க. அது சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பதவி. உலகத்தில் படைக்கப்பட்ட அடியார்களில் ஒரே ஒருவருக்கு தான் அந்த பதவியை அல்லாஹ் வழங்குவான். அந்த ஒருவரில் நான் இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றேன் என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், யார் எனக்காக வசீலாவை வேண்டுகிறாரோ அவருக்கு ஷஃபாத் உறுதியாகிவிடும் என்று குறிப்பிடுறாங்க. பரிந்துரை, என்னுடைய பரிந்துரை அல்லாஹ் கட்டாயமாக்கிடுவான், கொடுத்துருவான்றாங்க. அது என்ன வசீலா என்ற துவா என்றால், புகாரி முஸ்லிம்ல வருகிறது, அல்லாஹும்ம ரப்ப ஹாஸிஹி தாவத்தி தாம்மதி வஸ்ஸலாத்தில் காயிமா ஆதி முஹம்மதனில் வசீலா வல் ஃபதீலா வபஅஸு மகாமம் மஹ்மூதனில் லதி வாத்தா. இதான் அதனுடைய துவா. இதுல அல்லாஹ்வை புகழ்ந்து விட்டு, அல்லாஹ்வை போற்றி விட்டு ரசூலுல்லாஹ்வுக்கு நம்ம என்ன செய்யறோம், ஒரு பதவியை கேட்கின்றோம். அல்லாஹும்ம ரப்ப ஹாஸிஹி தாவா, அதாவது இரட்சகனான அல்லாஹ்வே, நிலையான வஸ்ஸலாத்தில் காயிமா, நிலையான தொழுகைக்கு சொந்தக்காரனே, ஆதி முஹம்மதனில் வசீலா, முஹம்மதுக்கு வசீலா என்ற பதவியை நீ கொடுத்து விடு, வல் ஃபதீலா, சிறப்பையும் கொடுத்து விடு, வபஅஸு மகாமம் மஹ்மூதனில் லதி வாத்தா, நீ வாக்கு கொடுத்தது போலவே புகழுக்குரிய ஒரு இடத்தில் அவரை எழுப்பாட்டு, பாராட்டப்படக்கூடிய புகழக்கூடிய இடத்துல முகமது அவர்களை நீ எழுப்பாட்டுவாயாக என்ற ஒரு துவா. இதை கேட்டால் மறுமையில நமக்கு ஷஃபாத் உறுதியாயிடும், ரசூலுல்லாஹ்வுக்கு அந்த மிகப்பெரிய வசீலா என்ற ஒரு பதவி கிடைத்து விடும் என்பதாக ரசூலுல்லாஹ் ஆசைப்படுறாங்க. இப்போ நீங்க பாருங்க, இந்த ஸலவாத் என்ற இந்த துவாவுலையும் இந்த பாங்குக்கு பிறகு ஓதப்படக்கூடிய வசீலா என்ற இந்த பதவி கேட்கக்கூடிய துவாவுலையும் ரசூலுல்லாஹ்வுக்கு மறுமை சார்ந்த இயக்கங்கள் அதிகமா இருக்கு, மறுமை சார்ந்த தேடுதல்கள் அதிகமா இருக்கு. மறுமையில வெற்றி பெற வேண்டும் என்ற இயக்கமும், அதில் மிகச்சிறந்த கிரேடாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய பரிசாக இருக்கக்கூடிய ஒன்றை அடைவதில் ரசூலுல்லாஹ் முன் மாதிரியாக இருக்கிறாங்க. இதுல நமக்கு முன்மாதிரி இருக்கா இல்லையா? உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் நம்ம உலகத்தை அதிகமாக நேசிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோமா, மறுமையை நேசிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோமா? உலகத்துடைய வசதி வாய்ப்புகளை எல்லாம் விரும்பக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோமா, மறுமையினுடைய வசதி வாய்ப்புகளை எல்லாம் விரும்பக்கூடியவர்களாக இருக்கிறோமா? உலகத்தினுடைய மோகம், வசதி வாய்ப்புகளை அடைவதற்காக ஹராமான காரியத்தில் எல்லாம் கூட ஈடுபட்டு விடுகின்றோம், ஹராமான சம்பாதியத்தில் எல்லாம் ஈடுபட்டு விடுகின்றோம். இஎம்ஐல கடன் வாங்கி, வட்டிக்கு லோன் வாங்கி ஒரு வீடு கட்டி விடலாம், ஒரு 2 வீலர் வாங்கிடலாம், ஒரு கார் வாங்கி விடலாம் என்று பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு தெருவில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் பார்த்து அவங்க அப்படி இருக்கிறாங்க, இவங்க இப்படி இருக்கிறாங்க என்று சொல்லி உலக வசதிகளுக்காக மறுமையை மறக்கக்கூடியவர்களுக்கு நம்ம பார்க்கின்றோம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த வாய்ப்பு வசதிகளை எல்லாம்
இந்த வீடு, வாசல், சொத்து, சுகம், இந்த வசதியை விட மறுமையினுடைய வசதியை, மறுமையினுடைய விஷயத்தை தேர்ந்தெடுக்கக்கூடியவர்களா இருக்கிறான். அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு துவா சொல்லி தருகிறான். பக்ராவுல நீங்க 200, 201, 202 பார்க்கலாம். பக்ராவுல 2வது அத்தியாயத்தில் அதுல என்ன இடம் பெற்றிருக்குன்னா, மனிதர்களுடைய எண்ணங்கள் எது எல்லாம் இருக்குதோ அதை அப்படியே அல்லாஹ் பேசலாம். மனிதர்கள சில பேர் இருக்கிறாங்க, இந்த உலகத்துல நல்லா இருந்தா போதும்னு நினைக்கிறாங்க. அப்படி ஆரம்பிக்கிறான். ஓ மினன்னாஸ் மையகூலு ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா. மனிதர்கள சில பேர் இருக்கிறாங்க, உலகத்தில் நல்லது கிடைச்சா போதும் என்று இருக்கிறார்கள். அப்படியே அல்லாஹ்விடமும் கேட்கிறார்கள். ஒமாலஹு ஃபில் ஆখিরাতি மின் ஹலாக். இவர்களுக்கு மறுமையில் எந்த ஒரு நற்பெயரும் கிடைக்காது. உலகத்தில் மட்டுமே நான் நன்றாக இருக்க வேண்டும் என்று யாரெல்லாம் எதிர்பார்க்கிறாங்களோ அவர்களுக்கு மறுமையில் எந்த பேரும் கிடைக்காது. وَمِنْهُمْ مَن يَقُولُ رَبَّنَا آتِنَا فِي الدُّنْيَا حَسَنَةً وَفِي الْآخِرَةِ حَسَنَةً وَقِنَا عَذَابَ النَّارِ. ரசூலுல்லாஹ் கேட்ட துஆவுல இந்த ஒரு துஆ நீங்க பார்க்கலாம். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆখিরাতি ஹஸனா வகினா அஸாபன்னார். இறைவா, இந்த உலகத்திலும் எனக்கு நன்மையை கொடு, மறுமையிலும் எனக்கு நன்மையை கொடு, நரகத்திலிருந்து எங்களை காப்பாற்றி விடு. இந்த 3 கோரிக்கை இருக்கு. உலகத்திலே எனக்கு நல்லது வேணும், ஆখিরাத் மறுமையிலே எனக்கு நன்மை வேணும், நரக நெருப்பிலிருந்து எங்களை நீ காப்பாற்றி விட வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் அதிகமாக கேட்டிருக்கிறாங்க. அல்லாஹ்வும் அதை தான் சொல்றான். அப்ப கெட்ட மக்கள் எப்படி இருப்பாங்க, மறுமையில நஷ்டவாளியான மக்கள் எப்படி இருப்பாங்கன்னு சொன்னா, இந்த உலகத்தில் நல்லதை கொடுன்னு கேட்பாங்க, மறுமை சார்ந்து எந்த ஒன்று கேட்கவே மாட்டாங்க. இவர்களை பற்றி மறுமையில் நன்மையே கிடைக்காத மக்கள் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறார். அது மாதிரி மனிதன் இப்படி எல்லாம் தவறுகளை ஏன் ஈடுபடுறான்? மனோ இச்சை தான் காரணம், உலகத்தினுடைய மோகம் தான் காரணம், சுய விருப்பம் தான் காரணம். அல்லாஹ் அதை பத்தி குர்ஆன்ல பேசுகிறான். நாசியாத் என்ற சூராவுல வஅம்மா மன் காஃப மகாம ரப்பிஹி வனஹன் நஃப்ஸ அனில் ஹவா ஃபஇன்னல் ஜன்னத ஹியல் மஅவா. யார் மனோ இச்சையெல்லாம் கலட்டி தூரமாக எறிந்துவிட்டு ரப்புக்கு முன்னாடி நிற்க வேண்டுமே, அல்லாஹ்வுக்கு முன்னாடி நாம் நிற்க வேண்டுமே என்று பயந்து யார் வாழ்கிறாரோ அவருக்கு தான் அந்த சொர்க்கம் என்ற தங்குமிடம் கிடைக்கும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். ஆக நம்ம வீடு வாசல் தேவைதான், பொருளாதாரம் தேவைதான், கார் பங்களா போன்றதெல்லாம் தேவைதான். அல்லாஹ் கொடுத்தால் அல்ஹம்துலில்லாஹ். கொடுக்கவில்லையா, இருப்பதை வைத்து போதுமாக்கி கொள்ளக்கூடியவர்களாக நாம் இருக்கணும். அது குறைவாக இருந்தாலும் சரி, அதிகமாக இருந்தாலும் சரி. அல்லாஹ் தடுத்த ஹராமான சம்பாத்தியத்தின் பக்கம் போகக்கூடியவர்களாகவோ மற்றவர்களுடைய பொருளாதாரத்தை பார்த்து ஏக்கம் செலுத்தக்கூடியவர்களாக நாம் இருக்கக்கூடாது. அந்த ஏக்கம் எல்லாம் மறுமை சார்ந்த விஷயமாக இருக்கணும். மறுமையில இந்த மாதிரி எல்லா பாக்கியங்கள் கொடுக்க வேண்டும் என்ற ஏக்கங்களா இருக்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜ் பயணத்துக்கு அழைத்து கொண்டு செல்லப்பட்டாங்க இல்லையா, அது போல ரசூலுல்லாஹ்வுக்கு ஜிப்ரீல், மீகாயில் அந்த 2 வானவரும் பல காட்சிகளை காண்பிக்கிறாங்க. கடவாய்ப்பல்ல இருக்கக்கூடிய இந்த இடத்துல கிழிக்கிற மாதிரி, வாய் பகுதியை கிழிக்கிற மாதிரி, ரத்த ஆறுல ஒருத்தர் குளிக்கிற மாதிரி, தலை நசுக்கப்படுற மாதிரி பல காட்சிகள் காண்பிக்கப்படுகிறது. அதுக்கு ஜிப்ரீல், மீகாயிலாம் விளக்கம் கொடுக்குறாங்க. நீங்க பார்த்த நபர், இவங்க வாய் கிழிக்கப்பட்ட நபர்கள் பொய் பேசிக்கிட்டு இருந்தாங்க, ரத்த ஆறுல ஒருத்தர் மூழ்கிட்டு இருந்தாங்களே, வட்டி வாங்கி சாப்பிடக்கூடியவர்களாக இருந்தாங்க, அதனாலதான் வாயில கல் எடுத்து அவர்கள் அடிக்கப்பட்டது. நிர்வாணமாக ஒருத்தர் எரிக்கப்பட்ட ஒரு குடம் போல இருக்கக்கூடிய ஒன்றுல பானையில வைத்து எரிக்கப்பட்டிருந்தாங்களே, அவங்க நிர்வாணமா இருந்தாங்களே, அவங்க விபச்சாரம் செஞ்சவங்கன்னு சொல்லி ஒவ்வொரு விளக்கமா கொடுத்துட்டு வர்றாங்க. ஜிப்ரீல், மீகாயில் ரசூலுல்லாஹ்வுக்கு விளக்கம் கொடுக்குறாங்க. புகாரில் நீங்கள் பார்க்கலாம், இது நீளமான செய்தி. புகாரில 1386 செய்தியில பார்க்கலாம். ஒரு இடம் வருகிறது, ரசூலுல்லாஹ்வை பார்த்து ஜிப்ரீல், மீகாயில் சொல்றாங்க, உன்னுடைய தலையை உயர்த்துன்றாங்க. ரசூலுல்லாஹ் உயர்த்தின உடனே மிகப்பெரிய ஒரு மேகமாக ரசூலுல்லாஹ் பார்க்கறாங்க. பார்த்த உடனே ரசூலுல்லாஹ் பார்த்து அந்த ஜிப்ரீல், மீகாயில் சொல்கிறார்கள், ஹாஸா மன்சிலுக, இதுதான் உன்னுடைய தங்குமிடம், சொர்க்கத்தில் நீ தங்கக்கூடிய இடம் இதுதான் என்று ஜிப்ரீல், மீகாயில் முகமது ரசூலுல்லாஹ் பார்த்து காமிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் ரொம்ப பேராசைப்பட்டு நான் உள்ள போறேன்னு ஆசைப்படுறாங்க. உள்ள போறேன், கொஞ்சம் விடுங்க அப்படின்றாங்க. அப்போது அவர்கள் பதில் சொல்லப்படுகிறது, உனக்கு ஆயுட்காலம் இன்னும் மிச்சமாக இருக்கிறது, நீ திருப்பியும் உலகத்துக்கு போகணும், அதை முடித்த பிறகுதான் நீங்க வர முடியும் என்று சொல்லி
உள்ள நுழைய விடாம அழைச்சிட்டு வந்தாங்க என்ற செய்தியை நீங்க புகாரியில் பார்க்கலாம். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு எந்த ஏக்கம் அதிகமா இருக்குன்றத பாருங்க. அவங்களுடைய தங்குமிடம் காண்பிக்கப்பட்ட உடனே என்ன உள்ள விடுங்க, நான் கொஞ்சம் போய் பார்த்துட்டு வந்துடுறேன், பேராசைப்படுறாங்க, ஏக்கம் செலுத்துறாங்க. இப்படி மறுமை சார்ந்த அந்த ஏக்கங்கள் நமக்கு வரணும். உலக ரீதியான மோகங்களை விட, பொருளாதாரத்தை விட மறுமையினுடைய தேட்டங்கள் அதிகமாக இருக்க வேண்டும் என்பதற்கு ரசூலுல்லாஹ்வுடைய முன்மாதிரி இது. அதே மாதிரி ரசூலுல்லாஹ் அங்க நடந்த இன்னொரு காட்சியை சொல்றாங்க. நாங்க ருமைசா என்ற ஒரு பெண்ணை பார்த்தோம். அபூ தல்ஹாவுடைய மனைவி உம்மு சுலைமுடைய இன்னொரு பேர் ருமைசா. இந்த ருமைசா என்பவங்களை நான் சொர்க்கத்துல பார்த்தேன். அதே மாதிரி ஒரு செருப்பினுடைய ஓசையை பார்த்து அவங்க யாருன்னு கேட்டா பிலால்னு சொன்னாங்க. அது தாண்டி கொஞ்சம் முன்னாடி வரும் பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு மாளிகையை நான் பார்த்தேன். ஒரு சின்ன சிறுமி கூட அங்க நின்று கொண்டிருந்தா. இந்த மாளிகை யாருக்கு சொந்தமானதுன்னு நான் கேட்டேன். இதுதான் உமருக்கு சொந்தமான மாளிகைன்னு சொன்னாங்க. ஐயோ உமரா, அவர் ரோஷக்காரராச்சே அப்படின்னு நான் என்ன செஞ்சேன், நான் வந்துட்டேன் அப்படின்னு ரசூலுல்லாஹ் உமர்கிட்டே இந்த தகவலை சொல்றாங்க, சபையில சொல்றாங்க. இப்படி நான் பார்த்த ஒரு மாளிகையை பார்த்தேன், உமருடைய மாளிகை என்று சொல்லப்பட்ட உடனே உமருடைய ரோஷ ஞாபகத்துக்கு வந்தது, நான் திரும்பி வந்து விட்டேன்னு சொல்றாங்க. அவர் அப்படியே கவலைப்பட்டு சொல்கிறார், உமர், அல்லாஹ்வுடைய தூதரே, உங்கள் மீது நான் ரோஷப்படுவேனா? மற்றவங்க கிட்ட எல்லாம் நான் ரோஷப்படுவேன், உங்ககிட்ட நான் இன்னைக்காவது ரோஷப்பட்டிருக்கிறேனான்னு அவர் கேட்கிறார். அப்ப ரசூலுல்லாஹ்வும் இந்த சொர்க்கத்தை நோக்கிய எதிர்பார்ப்பு. அந்த மாளிகை உம்மு சுலைமை பத்தி சொல்றாங்க, பிலாலை பத்தி சொல்றாங்க, உமரை பத்தி சொல்றாங்க. எல்லாருமே அதை நோக்கி ஆசைப்படக்கூடியவர்களாக, மறுமையை நோக்கி ஆசைப்படக்கூடியவர்களாக, மறுமையில் மாளிகையை ஆசைப்படக்கூடியவர்களாக, சொர்க்கத்தில் நுழைய வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர்களாக ரசூலுல்லாஹ் உருவாக்கி வச்சிருக்கிறாங்களே. அப்படி நாம் உருவானால் நம்ம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் எந்த கொள்கையை போதித்தார்களோ அந்த கொள்கையில் நாம் சென்று கொண்டிருக்கிறோம் என்று பொருள். நமக்கு மறுமையை விட இந்த உலகம் தான் பெரிதாக தெரிகிறது, உலகத்துடைய பொருளாதாரம் தான் பெரிதாக தெரிகிறது என்று சொன்னால் இன்னும் நாம் பக்குவப்பட வேண்டும் என்ற விஷயத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்போ இது ஒரு செய்தி, இது இரண்டாவதான ஒரு விஷயம். அதே மாதிரி இன்னொரு செய்தி, அம்ரு இப்னு அல் ஆஸ் என்ற ஒரு சஹாபி சம்பந்தமான செய்திங்க. இது நீளமான செய்தி. முஸ்லிம்ல நீங்க விரிவா பார்க்கறதா இருந்தா 192வது இலக்கத்துல பார்க்கலாம். அம்ரு இப்னு அல் ஆஸ் இவர் ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு மௌத் ஆகக்கூடிய அந்த காலகட்டத்தில் இருக்கிறார். அவரை சந்திக்கிறதுக்கு போறாங்க. அம்ரு இப்னு அல் ஆஸ் என்ற சஹாபி ரசூலுல்லாஹ்வுடைய தோழராக இருந்தவர், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வாழ்ந்தவர். அவர் மரண தருவாயில இருக்கும் பொழுது அவரை சந்திக்க போறாங்க. அவர் அழுது கொண்டிருக்கிறார். ஏங்க நீங்க அழுகிறீங்க அப்படின்னு கேட்டா, என்னுடைய வாழ்க்கையில் நான் 3 காலகட்டத்தை நான் கடந்து வந்திருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில 3 பகுதிகளை நான் கடந்து வந்திருக்கிறேன், அதை நினைத்துதான் நான் அழுகிறேன்னு சொல்றேன். அப்ப 3 பகுதி நான் என்னன்னு கேட்கிறாங்க. முதல் காலகட்டம் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்த, தௌஹீதை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்த காலகட்டம், கலிமா சொல்லாமல் இருந்த காலகட்டம். அப்போது முகமது ரசூலுல்லாஹ் அவர்களை நான் கொல்ல வேண்டும் என்ற எண்ணத்தில் இருந்தேன். காஃபிரா இருந்தேன், முஷ்ரிக்கா இருந்தேன், எப்படியாவது கொலை செய்து விட வேண்டும் என்று இருந்தேன். அந்த காலகட்டத்தில் எனக்கு மௌத்து வந்திருந்தா என் நிலை என்ன நான் யோசிச்சு பார்த்தேன் அப்படின்றார் அவர். அவர் தௌஹீதை ஏற்றுக்கொண்ட பிற்காலத்தில் சொல்கிறார், அப்போது நான் இறந்து போயிருந்தா என் நிலை என்ன? நான் நரகவாசியா அல்லவா மரணிச்சிருப்பேன், அல்லாஹ் என்னை காப்பாத்திட்டான் என்று முதலாவது காலகட்டத்தை சொல்கிறார். இரண்டாவது காலகட்டம் என்னன்னா, நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு ரசூலுல்லாஹ் கிட்ட வந்தேன். ரசூலுல்லாஹ் பையத்து கொடுக்கறதுக்கு கையை நீட்ட சொன்னாங்க. நான் இப்படி கையை நீட்டிட்டு அப்படியே கையை ரிவர்ஸ் எடுத்துட்டேன். அப்போ ஏன் நீ திருப்பி கையை வாங்கின அப்படின்னு ரசூலுல்லாஹ் கேட்கும் பொழுது நான் சொன்னேன், அதாவது நான் இப்போது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் என் முன்னால் செஞ்ச பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுமா என்று நான் கேட்டேன். ஆமாப்பா, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் நீ முன்னால் செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும், தெரியாதா உனக்குன்னு கேட்டாங்க. ஹிஜ்ரத் செய்து கிளம்பி வந்தா ஹிஜ்ரத்தும் முன்னால் உள்ள பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் என்பது உனக்கு தெரியாதா என்று கேட்டாங்க. நான் அப்போது பையத்து கொடுத்து விட்டேன். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு நபரா மாறிட்டாங்க. எந்த அளவுக்கு பிடிச்சமான நபரா மாறிட்டாங்கன்னு சொன்னா, அவங்களுடைய உடலை முகத்தை முழுசா கூட என்னால் பார்க்க முடியாது, அவ்வளவு நேசம், அவ்வளவு பாசம். ரசூலுல்லாஹ் எப்படி இருப்பாங்க நீங்க என்கிட்ட கேட்டா,
என்னால் சொல்ல முடியாது. ஏன்னா முழுசா அவங்கள என்னால் பார்க்க கூட முடியாது. அவ்வளவு மதிப்பு மரியாதை கண்ணியத்தை அவங்க மேல நான் வச்சுட்டேன். இது என்னுடைய வாழ்க்கையில் 2வது காலகட்டம். இந்த காலகட்டத்தில் நான் மௌத்தாயிருந்தா நான் சொர்க்கத்தில் போயிருப்பேனே என்று நான் கவலைப்படுறேன்றார். நான் அப்போ மௌத் ஆகலை. இப்போ நான் 3வது காலகட்டத்தில் இருக்கிறேன். ரசூலுல்லாஹ் எல்லாம் மௌத் ஆயிட்டாங்க. இதுக்கு பிறகு நிறைய பதவி பொறுப்பு எல்லாம் எனக்கு நிறைய கொடுக்கப்பட்டுச்சு. அந்த பதவி பொறுப்பு போர்க்களம் பல இடங்களை பல நபர்கள்லாம் சந்திச்சு பல விஷயங்களே நான் செஞ்சிருக்கிறேன். இப்போது நான் மரணிக்க போகிறேன், என்னுடைய மறுமை வாழ்க்கை என்ன ஆகும்னு எனக்கு தெரியலன்றார். அவருடைய கவலை பார்த்தீங்களாங்க. வாழ்க்கையில் 3 காலகட்டம். முதல் காலகட்டம் தௌஹீதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய காலகட்டம். அப்போ மௌத்தா இருந்தா என் நிலை என்ன? 2வது காலகட்டம் ரசூலுல்லாஹ் கூட இருந்து கலிமா கையில உறுதிமொழி வாங்கி நான் பையத்து வாங்கி நான் இஸ்லாத்தை உறுதியா இருந்த அந்த காலகட்டம். அப்பவே நான் செத்து இருந்தா, அப்பவே நான் இறந்து போயிருந்தா சொர்க்கவாசியா நான் மரணிச்சிருப்பேனே என்ற கவலை. 3வது கவலை, அந்த காலகட்டத்தை தாண்டி இப்போது நான் வாழக்கூடிய இந்த காலகட்டத்தில் நான் மௌத் ஆகுறேனே, நான் நன்மை அதிகமா செஞ்சிருக்கிறேனா பாவங்கள் அதிகமா செஞ்சிருக்கிறேனான்னு தெரியலையே, அல்லாஹ் கிட்ட நான் தப்பிப்பேனா இல்லையா என்று கவலைப்படுறாரு. அப்போ இதுதான் முக்கிய. சஹாபாக்களுடைய கவலையை பாருங்க, இயக்கத்தை பாருங்க. என்னைக்கா நம்ம இப்படி யோசிச்சிருக்கிறோமா? தௌஹீதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம், தௌஹீதுக்கு பின்னாடி நம்ம எப்படி மாறணும், அமல்கள் எல்லாம் தௌஹீது ஏற்றுக்கொண்ட நேரத்தில் என்கிட்ட எப்படி இருந்துச்சு, தௌஹீதை ஏற்று 10-20 வருஷமா நான் இருக்கிறேனே, என் அமல்கள் எல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் சீராக இருக்குதா? இப்போது நான் மௌத் ஆகிட்டா நான் சொர்க்கத்துக்கு போவேனா நரகத்துக்கு போவேனா என்ற கவலை நமக்கு யாராவது வந்திருக்கா? வந்திருந்தா ரசூலுல்லாஹ் உருவாக்கின அந்த தோழர்களுக்கு எப்படி அந்த இஹ்லாஸ் இருந்ததோ இரையச்சம் இருந்ததோ அப்படி இருக்குன்னு அர்த்தம். நமக்கு இருக்குன்னு அர்த்தம். அப்படி வரல, அந்த கவலை வரலன்னு வைங்க, நம்ம இன்னும் பக்குவப்பட வேண்டும், பண்பட வேண்டும், இந்த மார்க்கத்தை சரியாக படிக்க வேண்டும், அல்லாஹ்வை அதிகமாக பயப்பட வேண்டும், இந்த உலக மோகத்தை விட்டு விலக வேண்டும், மறுமையை எதிர்பார்க்க வேண்டும் என்பதற்கு இதெல்லாம் சான்றாக இருக்கிறது. அதே மாதிரி இன்னொரு செய்தியை சொல்வதா இருந்தா, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் வந்து சொர்க்கவாசி ரசூலுல்லாஹ் கிட்ட பேர் வாங்கினவர். அதெல்லாம் தெரியுமா இல்லையா நமக்கு? அந்த மஞ்சள் நிற கரையோட வருவார். என்ன ஆச்சுன்னு கேட்பாங்க. திருமணம் ஆயிடுச்சு. அப்படியா, என்ன கொடுத்த? மகர் கொடுத்த. பேரிச்சம்பழம் கொட்டை அளவுக்கு நான் தங்கத்தை மகரா கொடுத்தேன். ஒரு ஆட்டையாவது அடுத்து வலிமா எல்லாம் ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்களா இல்லையா? ஒரு ஆட்டையாவது அடுத்து வலிமா கொடுக்கலாம் சொல்லியிருக்கிறாங்க. இவர் ரசூலுல்லாஹ் சொர்க்கவாசின்னு சொல்லியிருக்கிறாங்க. அஷ்ரத்துல் முபஷராவுல 10 பேர் வந்து சொர்க்கத்திற்கு தகுதியானவர்கள் 10 பேர் ரசூலுல்லாஹ்வே தன்னுடைய நாவினால் சொல்லியிருக்கிறாங்க. அந்த 10 பேர்ல ஒருத்தர் யாருன்னா அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப், சொர்க்கவாசி. அவரு ரசூலுல்லாஹ் மௌத்துக்கு பிறகு ஒரு பிற்காலத்துல ஒரு சமைக்கப்பட்ட ரொட்டி அந்த மாதிரிலாம் பொரிச்ச உணவுகள்லாம் கொண்டாந்து வைக்கிறாங்க. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் முன்னாடி பொரிக்கப்பட்ட அந்த உணவுகள்லாம் கொண்டாந்து என்ன செய்யறாங்க, அவருக்கு முன்னாடி வைக்கிறாங்க. அவர் சொல்கிறார், அதாவது குத்தில முஸ்அப் இப்னு உமைர் வகான கைரம் மின்னி. முஸ்அப் இப்னு உமைர் என்ற ஒருத்தர் சஹாபி இருந்தார். ஒரு பெரிய செல்வந்தர், ஒரு பெரிய லட்சக்கணக்கான பணம் வைத்திருக்கக்கூடிய அளவுக்கு, கோடீஸ்வரராக இருக்கக்கூடிய அளவுக்கு பெரிய செல்வந்தரா இருந்தார். அவரை பத்தி இவர் குறிப்பிடுகிறார், அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் என்னை விட அவர் சிறந்தவர். ஆனால் அவர் இறக்கும் பொழுது அவருக்கு கஃபன் செய்வதற்கு ஒரு போர்வையை தவிர வேறு எதுவும் கிடைக்கவில்லை. அவ்வளோ பெரிய ஆள் அவரு. அவரை கஃபன் பண்றாங்க, கஃபனுக்கு துணி கூட சரியா கிடைக்கல. குத்தில ஹம்சா கொல்லப்பட்டார், அல்லது இன்னொரு மனிதர் கொல்லப்பட்டார். அவர் என்னை விட சிறந்தவராக இருந்தார், அவருக்கு கூட ஒரு போர்வையை தாண்டி வேறு எதையும் கிடைக்கலையே. லக்கது ஹஷீது அன் யகூன கது உஜ்ஜில்து லனா தய்யிபாத்தினா. நான் என்ன பயப்படுகிறேன் தெரியுமா? இந்த உலகத்திலே எனக்கு எல்லாம் நன்மை எல்லாம் கொடுத்துட்டு மறுமையில் எதுவும் கொடுக்காம விட்டு விடுவானோ என்று நான் பயப்படுகிறேன்னு சொல்றேன். அவங்க எல்லாம் எதுவுமே பெரிய பெரிய செல்வந்தர்களாக இருக்கக்கூடியவங்க ஒண்ணுமே இல்லாம இறந்து போறாங்க. எனக்கு நல்ல நல்ல வகை வகையான உணவு முன்னாடி வருது, பொரிக்கப்பட்ட உணவுகள்லாம் கொண்டாந்து கொடுக்குறாங்க, வசதி வாய்ப்புகளோடு நான் வாழக்கூடிய நிலை ஏற்படுது. நான் என்ன பயப்படுறேன்னா, எனக்கு உலகத்திலே எல்லா நன்மையும் கொடுக்கப்பட்டுருமோ, மறுமையில் எதுவும் கிடைக்காதோ என்று நான் பயப்படுகிறேன் என்று சொல்கிறார் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப். ஃபஜஅல யப்கி, இதை சொல்லிவிட்டு அழ ஆரம்பித்து விட்டார் என்ற செய்தியை புகாரியில நீங்க 1274வது ஹதீஸ்ல பார்க்கலாம். இவ்வளோ பெரிய சஹாபிங்க இவரு. ரசூலுல்லாஹ்வுடைய நாவினால் சொர்க்கவாசி என்று பேர் வாங்கப்பட்ட சஹாபி சொல்கிறார்,
என்னை விட சிறந்த சஹாபி முஸ்அப் இப்னு உமைர் மரணிச்சார். அவரை தலையை மறைச்சா கால் தெரியுது, காலை மறைச்சா தலையை தெரியுது. புல்ல இதுக்கிரி என்ற புல்ல வச்சு மறைச்சு அவர் அடக்கம் பண்ணாங்க. ஒரு போர்வையை தாண்டி கிடைக்கல. என்னை விட சிறந்த மனுஷன் அவரு. ஹம்சா இருந்தார், அவர் என்னை விட சிறந்தவர். அவங்களுக்கே ஒன்றும் கிடைக்கலையே, அவங்களாம் சொர்க்கவாசியா போய் சேர்ந்துட்டாங்க. எனக்கு நல்ல நல்ல பாக்கியங்கள் செல்வங்கள்லாம் கிடைக்குதே, மறுமையில் எதுவும் கிடைக்காதோ என்று கவலைப்படுகிறார் என்றால் மறுமைக்கு எந்த அளவுக்கு அவங்க நேசிச்சிருக்கிறாங்க, மறுமைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறாங்க, இந்த உலகத்தினுடைய மோகத்தில் எப்படி சாயாம இருந்திருக்கிறாங்கன்றத பாருங்க. நம்ம உலகத்தை நோக்கி எப்படி சாஞ்சிடுறோம். தொழுகை கூட நம்ம வர்றதில்லை பொருளாதாரத்துக்காக. பல பேர் தொழுகையை நம்ம வாழ்க்கையில் கடைபிடிக்கிறதே இல்லை, பொருளாதாரத்துக்காக மற்ற மற்ற காரியங்களுக்காக. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் உருவாக்கிய அந்த சமூகம் எப்படி இருந்திருக்கிறார்கள் என்பதற்கு அற்புதமான பல சான்றுகளை பார்க்கின்றோம். ஆக இது போல ஏராளமான சான்றுகள். மறுமை என்று வந்துவிட்டால், நன்மை என்று வந்துவிட்டால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களும் உடைய தோழர்களும் மறுமைக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாக, மறுமை வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பதை பல செய்திகள்ல பார்க்கிறோம். கடைசியாக பத்ர் போர்க்களம் நடக்கக்கூடிய அந்த நேரத்தில் ஒட்டகங்கள் வாகனங்கள் குறைவு. ரசூலுல்லாஹ் ஒரு வாகனத்துல தலா 3 நபர்கள் பயணிக்க வேண்டும் என்ற நிபந்தனையில் நியமிக்கிறாங்க. ஒரு ஒட்டகத்துல 3 பேர் போகணும். ஒரு வாகனத்துல 2 பேர் தான் அதிகபட்சமாவே போக முடியும். 3 பேர் போக வேண்டும் என்ற அளவுக்கு ரசூலுல்லாஹ் பங்கிடுறாங்க எல்லாருக்கும். அவன் 3 பேர் ஒண்ணா உட்கார முடியாது, 2 பேர் உட்காரணும், ஒருத்தர் கீழே நடந்து வரணும். கீழே நடக்கக்கூடியவர் கொஞ்ச நேரம் கழிச்சு மேல உட்காரணும். மேல அமர்ந்திருக்கக்கூடிய நபர் கொஞ்ச நேரம் கீழே இறங்கணும். இவர் மேல உட்காருவார், கொஞ்ச நேரம் இவர் நடப்பார். இவர் கொஞ்ச நேரம் நடப்பாரு, மேல இன்னொருத்தர் உட்கார்ந்து இருந்தாரு, அவர் கொஞ்ச நேரம் நடப்பார். மாறி மாறி நடப்பவர் அமர்வார், அமர்வார் நடப்பார். இப்படி ரசூலுல்லாஹ் 3 பேரா பிரிக்கிறாங்களா. அதுல ரசூலுல்லாஹ்வும் ஒரு அணியில போறாங்க. அந்த அணியில அபு லுபாபா என்றவர் இருக்கிறார், சஹாபி. இன்னொருவர் அலி. ரசூலுல்லாஹ் 3வது நபர். ரசூலுல்லாஹ் மேல உட்கார்ந்து வர்றாங்க, இன்னொருத்தர் அலி பின்னாடி உட்கார்றாரு, லுபாபா நடக்கிறார், அபு லுபாபா. இப்ப அபு லுபாபா மேல ஏறாரு, அலி கொஞ்ச நேரம் கீழே நடக்கிறாரு. இப்ப 3வது யார் கீழே இறங்கணும்? முகமது ரசூலுல்லாஹ் தான் இப்ப கீழே இறங்கணும். அவங்க கீழே இறங்கும் போது இவங்க 2 பேரும் சொல்றாங்க, நம்ஷி அன்க யா ரசூலல்லாஹ், நீங்க இறங்க வேணாம் அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுக்கு பதிலாக நாங்க மாறி மாறி நடந்துக்கிறோம்னு சொல்றாங்க. உங்களுக்கு பதிலாக நாங்கள் மாறி மாறி நடந்து கொள்கிறோம், நீங்க உட்காருங்கன்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பதில் என்ன தெரியுமா? அங்கதான் முன்மாதிரியாக நிற்கிறாங்க. மா அன்துமா பி அக்வா மின்னி வமா அன பி அகனா அனில் அஜ்ரி மின்குமா, நீங்கள் இருவரும் என்னை விட வலுவானவர்கள் கிடையாது, நீங்கள் இருவருமே என்னை விட ஆற்றல் மிகுந்தவர்கள் கிடையாது, உங்களை விட வலு என்கிட்ட கூட இருக்கு, உங்கள் இருவரை விட நன்மையில் நான் தேவை அற்றவனும் கிடையாது. என்ன சொல்ல வராங்க? எனக்கும் நன்மை வேணுமா இல்லையா? நீங்க நடந்து நன்மையை சம்பாதிப்பது போல நானும் நடந்து நன்மையை சம்பாதிக்கணுமா இல்லையா என்று சொல்லி ரசூலுல்லாஹ் நடந்தாங்க என்ற செய்தியை பார்க்கிறோமே. எப்பேற்பட்ட தூதருங்க அவரு. அவரை முன்மாதிரியாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு கொடுத்திருக்கிறான். அதனால தான் அல்லாஹ் குர்ஆன்ல குறிப்பிடுகிறான், அஸீஸுன் அலைஹி மா அனித்தும், நீங்கள் சிரமப்படுவது அவருக்கு கவலையாக இருக்கும் என்று அல்லாஹ் குறிப்பிடுறான். ரசூலுல்லாஹ் பத்தி குறிப்பிடுறான், நீங்கள் சிரமப்படுவது அவருக்கு பாரமாக இருக்கிறதுன்னு குறிப்பிடுறான் ரசூலுல்லாஹ். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மறுமைக்காக நன்மைக்காக என்று வந்துவிட்டால் எப்படி முயற்சி செய்யக்கூடியவர்களாக, மறுமைக்கு போட்டி போடக்கூடியவர்களாக, மறுமை வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. நாம் எப்படி இந்த உலக மோகத்தில் வீழ்ந்து, பொருளாதாரத்தில் வீழ்ந்து, வட்டியை போன்ற ஹரமான சம்பாதியத்தில் வீழ்ந்து அவர்களெல்லாம் பார்த்து ஏக்கம் செலுத்தக்கூடிய நபர்கள்லாம் இருக்கிறாங்க. நம்ம எல்லாம் சினிமா படத்துக்கு போக முடியலையே என்று ஏங்கக்கூடிய சில முஸ்லீம் இருக்கிறான். நம்மளாம் படம் பார்க்க முடியலையே, இசை கேட்க முடியலையே, சாராயம் குடிக்க முடியலையே என்றெல்லாம் ஒருத்தர் ஏங்கலாமா? இந்த உலக வாழ்க்கையில பெரும்பான்மையானவர்கள் கெட்டவர்களாக இருப்பதன் காரணமாக, பெரும்பான்மையானவர்கள் தீமையில ஊக்கப்படுத்துவதன் காரணமாக, ஈமான்ல பலவீனமா இருக்கக்கூடியவன் கூட அவர்களை நோக்கி சாயக்கூடிய நிலைகள் வரலாம். ஆனால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை படிக்கக்கூடிய நாம், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட நாம், ரசூலுல்லாஹ்வை தூதராக ஏற்றுக்கொண்ட நாம், அவரை பின்பற்றக்கூடிய நாம், மறுமைதான் இலக்கு என்ற அந்த அடிப்படையில மாறாமல், மறுமைதான் நம்ம நேசிக்கக்கூடிய ஒரு பகுதியாக நினைத்து, நம்ம இந்த மறுமை வாழ்க்கையை மறந்து விடாத அளவுக்கு
நம்முடைய செயல்பாடுகள் எல்லாம் ஆக்கிக் கொள்ளணும். நம்ம அமல்கள் சார்ந்து மற்ற பொருளாதாரம் திரட்டுவது சார்ந்த ஹலாலான விஷயத்தில் மட்டும் ஈடுபடக்கூடியவர்களாக, ஹராமை விட்டு விலகி வாழக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று கேட்டு என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.